வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரத்தநாடு தொகுதியோட 2026 தேர்தல் கணக்க பத்தி தான். இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லைங்க, ஒரு சரியான கணக்கு புதிர். பேப்பர்ல பார்த்தா ஒரு கூட்டணிக்கு வெற்றி கேரண்டின்னு தோணுது. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்ற கதை வேற. வாங்க இந்த அரசியல் புதிரை உடைச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 60.4%. தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்தா அதுக்கு அர்த்தம் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி, அதாவது போட்டிக்கு இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நம்பர் மட்டும் போதும் ஒரத்தநாடோட ரிசல்ட் இப்பவே முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்றதுக்கு. ஆனா அரசியல் கணக்கு எப்பவுமே இவ்ளோ சிம்பிளா இருந்திருக்கா? கண்டிப்பா இல்லையா? அந்த 60.4%ன்ற நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அசல் கதை என்ன? வெறும் கணக்கு மட்டும் இல்ல, மக்களோட உணர்வுகள் எப்படி இந்த தேர்தலோட மொத்த போக்கையுமே மாத்த போகுதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த பேப்பர்ல இருக்கிற கணக்கு என்ன சொல்லுதுன்னு தெளிவா பாத்துருவோம். எந்த அடிப்படையில ஒரு கூட்டணிக்கு இவ்ளோ பெரிய பலம் இருக்குன்னு சொல்லப்படுது? 2021 தேர்தல் ரிசல்ட்ட பாருங்களேன். அதிமுக சார்புல வைத்திலிங்கம் கிட்டத்தட்ட 47% ஓட்டு வாங்குறாரு. திமுகல ராமச்சந்திரன் 32. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அமமுகல நின்ன சேகர் வாங்கின அந்த 13.56% ஓட்டுகள். இதுதான் மொத்த கேமோட ஸ்டார்டிங் பாயிண்டே. இப்பதாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. 2021ல அதிமுகல ஜெயிச்ச வைத்திலிங்கம் இப்ப திமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. அதே சமயம் அந்த 13.5% ஓட்ட பெறிச்ச சேகர் இப்போ அதிமுகவோட அஃபீஷியல் கேண்டிடேட். இந்த ஒரு கட்சி தாவல் தான் 2026 தேர்தலோட முழு களத்தையுமே தலைகீழா மாத்தி போட்டிருக்கு. இந்த கட்சி மாற்றத்தால வர்ற கணக்கு ரொம்ப சிம்பிள். 2021ல அதிமுக வாங்கின அந்த 47% ஓட்டையும் சேகர் பிரிச்ச 13% ஓட்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா டோட்டலா 60.4% வருது. இந்த சிம்பிள் கூட்டல் கணக்கு தான் சேகருக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு அசைக்க முடியாத பலத்தை கொடுக்குதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அந்த ஆனாதான் இந்த முழு அனாலிசிஸோட முக்கியமான பாயிண்ட். வெறும் நம்பர்ஸை தாண்டி ஒரத்தநாட்டோட ஜியாகிரஃபிய பாத்தீங்கன்னா கதை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. இது ஒரே தொகுதி மாதிரி தெரியல, 2 தனித்தனி அரசியல் கோட்டைகளை ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஒரத்தநாடு டவுன் சேகரோட கோட்டை. அங்க அவர் அசைக்கவே முடியாது. ஏன்னா பேரூராட்சி தலைவரா இருந்தப்ப அவர் செஞ்ச நல்ல பேரு, அவரோட பர்சனல் செல்வாக்கு அங்க ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொரு பக்கம் திருவோணம் ஒன்றியம், இது திமுகவோட ராமச்சந்திரனோட ஹார்ட்லேண்ட் மாதிரி. அங்க மண்ணின் மைந்தன் சென்டிமெண்ட்டும் கட்சி கட்டமைப்பும் தான் பாலிடிக்ஸே முடிவு பண்ணுது. இந்த டேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. தொகுதி முழுக்க சேகரோட ஆவரேஜ் ஓட்டு ஷேர் 13.5% தான். ஆனா ஒரத்தநாடு டவுன்ல சில முக்கியமான வார்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா அது டபுள் ஆகி 28% இருந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா அவரோட பலம் கட்சியை விட அவரோட தனிப்பட்ட இமேஜ்ல தான் அதிகமா இருக்கு. இப்போ வர முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு டவுன்ல ஒரு பேரூராட்சியில வேலை செஞ்ச பர்சனல் செல்வாக்கு தொகுதி முழுக்க, அதிலும் குறிப்பா அரசியல் களமே வேற மாதிரி இருக்கிற திருவோணம் மாதிரி கிராம பகுதிகளுக்கும் போகுமா? இதுதான் $1 மில்லியன் குவெஸ்டன். அடுத்து நாம இன்னொரு முக்கியமான லேயர்க்குள்ள போறோம். அதுதான் வாக்காளர்களோட விசுவாசம், அவங்களோட உணர்வுகள். லீடர்ஸ் கட்சி மாறுற மாதிரி ஓட்டர்ஸோட லாயல்ட்டியும் அவ்வளோ ஈஸியா மாறிடுமா என்ன? இந்த ஒரு கேள்விதான் இப்போ முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மனசுல இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே. சின்ன முக்கியமா இல்ல இங்க சமூக அடையாளம் முக்கியமான அவங்க யோசிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து இரட்டை இலைய தங்களோட அடையாளமா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியல் சூழல் இந்த கேள்விய அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. பேப்பர்ல ஸ்ட்ராங்கா தெரியிற இந்த கூட்டணி கிரவுண்ட்ல வீக்கா இருக்கிறதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. 1, சசிகலாவுக்கு நியாயம் கிடைக்காமலே டிடிவி தினகரன் போய் எடப்பாடியோட சேர்ந்துட்டாருன்னு அமமுக தொண்டர்களே நினைக்கிறாங்க. 2வது, எடப்பாடியோட தலைமை மேல அந்த சமுதாயத்துக்கே ஒரு விதமான அதிருப்தி இருக்கு. 3வது, சசிகலாவோட பிரச்சாரம். இது நேரடியா அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு பேங்க உடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த 60.4%ன்ற சிம்பிள் கணக்கு இப்போ எப்படி தலைகீழா மாறுதுன்னு பாருங்க. கட்சி கணக்கப்படி பார்த்தா பலமா இருக்கு. ஆனா வாக்காளர்களோட உணர்வுகளை வச்சு பார்த்தா இந்த கூட்டணி சிதறி போக கூட வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஓட்டு சசிகலா பக்கமும் அமமுக ஓட்டு கோவத்துல திமுக கூட்டணிக்கும் போகலாம். சரி, இதுவரைக்கும் நாம பழைய கட்சிகள், பழைய தலைவர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா 2026 தேர்தலோட ரிசல்ட்டையே தீர்மானிக்க போற ஒரு புது பவர் இப்ப களத்துக்குள்ள வந்திருக்கு. அதுதான் இளைஞர்களும் புதுசா வந்திருக்கிற கட்சிகளும். ஒரத்தநாடு தொகுதியில கிட்டத்தட்ட 55,000 60,000 ஓட்டர்ஸ், அதாவது ஒரு 25-30% பேர் இளைஞர்கள் மற்றும் நியூட்ரல் ஓட்டர்ஸ். இவங்க யாருக்கும் பாரம்பரியமா ஓட்டு போடுறவங்க கிடையாது.
இவங்களோட முடிவு தான் ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ணோம். இதுல முதல் சக்தி நாம் தமிழர் கட்சி. 2021ல வெறும் 4.7% தான் அவங்க ஓட்டு. ஆனா 2024ல அது 11% உயர்ந்திருக்கு. முக்கியமா கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில அவங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு. இது திமுக, அதிமுக 2 கூட்டணியோட ஓட்டையும் காலி பண்ணும். அடுத்த தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம். இவங்க தான் இந்த தேர்தலோட மிகப்பெரிய வைல்ட் கார்டு. ஜாதி கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்களோட முதல் சாய்ஸா இவங்க இருக்கலாம். இவங்க பிரிக்கிற ஓட்டு பெரிய கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை நிச்சயம் பாதிக்கும். இந்த புது வாக்காளர்களை நாம எக்ஸ் ஃபேக்டர் ஓட்டர்ஸ்னு சொல்லலாம். இவங்களுக்கு சின்னமோ சாதியோ முக்கியமில்ல, ஒரு சேஞ்ச் வேணும். அந்த ஒரு எண்ணம் தான் இவங்கள இயக்குது. நாம் தமிழர் கட்சியும் தவகையுவும் கரெக்டா இந்த வாக்காளர்களை தான் டார்கெட் பண்றாங்க. அப்போ ஒரத்தநாடு தேர்தலோட ஃபைனல் போட்டி 2 விஷயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு எலெக்ஷன் அரித்மெட்டிக், அதாவது கணக்கு. இன்னொன்னு மக்கள் மனசோட கெமிஸ்ட்ரி, அதாவது அவங்க உணர்வுகள். இந்த டேபிள் எல்லாத்தையும் சிம்பிளா சுருக்கி சொல்லுது. ஒரு வழி பழைய ஓட்டையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து ஜெயிக்கலான்னு நம்புது. இன்னொரு வழி மக்களோட விசுவாசம், அந்தந்த பகுதியோட பலம், புதுசா வர ஓட்டர்ஸோட எனர்ஜி. இதுதான் வெற்றியை தீர்மானிக்கும்னு சொல்லுது. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரத்தநாடு தேர்தல் வெறும் அதிமுக வர்சஸ் டிஎம்கே போட்டி கிடையாது. இது பழைய கணக்கு போடுற முறைக்கும் கணிக்கவே முடியாத வாக்காளர் மனநிலைன்ற கெமிஸ்ட்ரிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போட்டி. கடைசியா ஒரத்தநாடு அரசியல் களத்துல கணக்கு ஜெயிக்குமா இல்ல மக்களோட உணர்வுகள் ஜெயிக்குமா? வெறும் எண்களோட ஆட்டம் இந்த தேர்தலை முடிவு பண்ணுமா, இல்ல அந்த எண்களையெல்லாம் உடைச்சு ஒரு புது வரலாற்றை மக்கள் எழுதுவாங்களா? பொறுத்திருந்து பார்த்தோம்.